السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள். ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான இந்த விமர்சனமும் முஸ்லிம் சமூகத்தின் மீதான கடமையும் என்ற இந்த தலைப்பு அல்-ஹுபார் தஅவா நிலையத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் தங்கள் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரான்ஸ் நாட்டின் வரலாற்று ஆசிரியராக பணியாற்றிய ஒருவர் கேலி சித்திரம் வரைந்து அதன் காரணமாக அவர் படுகொலை செய்யப்பட்டார். அதனை தொடர்ந்து பிரான்ஸ் நாட்டினுடைய ஆட்சியாளர் கேலி சித்திரம் வரைந்ததை ஆதரித்தும் அது கருத்து சுதந்திரம் என்றும் இஸ்லாத்தை தீவிரவாதத்தோடும் பயங்கரவாதத்தோடும் தொடர்புபடுத்தி பேசியதையும் சமீப காலமாக சில வாரங்களுக்கு முன்பாக இணையதளங்களிலும் செய்தி ஊடகங்களிலும் பரவலாக பேசப்பட்டு வந்த இந்த செய்திகளை நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. இது சம்பந்தமான சில தகவல்களை இந்த உரையிலே நாம் அறிய இருக்கின்றோம். இவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி சித்திரம் வரைந்து அல்லது இஸ்லாமிய மார்க்கத்தை கேலி செய்யும் விதமாக, கிண்டல் செய்யும் விதமாக இது போன்ற நடவடிக்கைகளில் மாற்று மதத்தவர்கள் ஈடுபடும் போது முஸ்லிம் சமூகத்தின் மீதான கடமை என்ன என்பதை இந்த உரையிலே நாம் அறிய இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதர்களில் அவருடைய தூதுத்துவத்தை மக்களுக்கு எத்தி வைப்பதற்காக நபிமார்களையும் ரசூல்மார்களையும் தேர்வு செய்தான்.
அந்த ரசூல்மார்களிலும் நபிமார்களிலும் இறுதியான நபியாக ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா தேர்வு செய்தான். அவர்கள் படைப்பினங்களிலேயே சிறந்தவர்கள். அல்லாஹு தஆலா அழகிய முறையிலே அவர்களை அல்லாஹ் பண்படுத்தினான். அஸ்ஸபஹு ரப்பஹு ஃபஅஹ்ஸன தஅதீபஹு. அழகிய முறையிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை அல்லாஹ் பண்படுத்தினான். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா பல இடங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து சொல்லுகின்றார். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் கேலி சித்திரம் வரைவதை போன்று பயங்கரவாதத்தையோ தீவிரவாதத்தையோ போதிக்க வந்தவர்கள் கிடையாது. இஸ்லாமிய வரலாற்றை நாம் படிக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படிக்கும் போது தங்களை கொல்வதற்கு வந்த எதிரிகளையும் கூட மன்னித்து மன்னிப்பினுடைய சிகரமாக திகழ்ந்தார்கள் என்பதைத்தான் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து நம்மால் பார்க்க முடிகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல் உஹது போரிலே உடைக்கப்பட்டது. முகம் காயப்படுத்தப்பட்டது. சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ அலைஹிம், அவர்களுக்கு எதிராக நீங்கள் என்ன செய்யுங்க, பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை சபிக்கக்கூடியவனாகவோ திட்டக்கூடியவனாகவோ சாபமிடக்கூடியவனாகவோ அனுப்பவில்லை. வலாக்கின் பஅஸனி தாஇயத்தன், என்னை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைப்பாளனாக பிரார்த்தனை செய்யக்கூடியவனாக அல்லாஹு தஆலா என்னை அனுப்பினான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட மக்களையும் கூட அவர்களுடைய முகத்தை காயப்படுத்தி இரத்தங்கள் வழிந்தோடி கொண்டிருக்கும் போது கூட அந்த இரத்தத்தை துடைத்து விட்டு அல்லாஹும்ம ஹ்தி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன், இறைவா எனது இந்த சமூகத்தை நீ மன்னித்து விடுவாயாக, இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள் என்று பிரார்த்தனை செய்த ஒரு நபிதான் நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு போரிலே கலந்து கொண்டு விட்டு திரும்பும் போது நஜ்துக்கு முன்னால் ஒரு இடத்திலே நாங்கள் தங்கினோம். ஒவ்வொருவரும் மரத்திலே தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் என்ன செஞ்சாங்க, தொங்க விட்டிருந்தார்கள். ஒவ்வொருவரும் நிழல் பெற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மரத்திலும் பிரிந்து சென்று மரத்தடியின் கீழிலே நிழலிலே தங்கிக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு மரத்தின் கீழே அவர்கள் தங்கினார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு திடீரென்று ஒரு மனிதர், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், திடீரென்று ஒரு மனிதர் வந்து வாளை உயர்த்தி மையம்னஉக மின்னி, என்னிடமிருந்து உன்னை பாதுகாப்பவர் யார் என்று என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. மையம்னஉக மின்னி, என்னிடமிருந்து உன்னை பாதுகாப்பவன் யார் என்று கேட்ட உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்று சொன்னார்கள். மீண்டும் அந்த மனிதன் கேட்கின்றான், மையம்னஉக மின்னி, என்னிடமிருந்து உன்னை பாதுகாப்பவன் யார் என்று கேட்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதற்றமடையாமல் மீண்டும் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்று என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்று என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. இப்படி சொன்ன உடனேயே அவனுடைய கையிலே இருந்த அந்த வாள் அப்படியே கீழே விழுந்து விடுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த வாளை எடுத்து மையம்னஉக மின்னி, என்னிடமிருந்து உன்னை பாதுகாப்பவன் யார் என்று கேட்கும் போது அந்த மனிதன் அப்படியே பயந்து நடுங்கி அப்படியே நின்று விட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தனது உயிரை கொலை செய்த வந்தவனை கூட மன்னித்து விட்டார்கள் என்ற ஒரு சரித்திரத்தை தான் நாம் என்ன செய்யறோம், இதுல பார்க்க முடியுது.
அப்ப தனக்காக யாரையும் அவர்கள் பழி வாங்கியதே இல்லை. அப்படிப்பட்ட அல்லாஹுடைய தூதரைத்தான் இவர்கள் பயங்கரவாதியாக, தீவிரவாதியாக சித்தரிக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கடமையாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையின் மூலமாகத்தான் இருளில் மூழ்கி கிடந்த அந்த மக்கள் ஹிதாயத் என்ற நேர்வழி என்ற அந்த வெளிச்சத்திற்கு வந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பிறகுதான் அகக்கண் குருடர்களாக வாழ்ந்த அந்த மக்களுக்கு அல்லாஹுடைய தூதரின் வருகையின் மூலமாக அல்லாஹ் பார்வையை கொடுத்தான். தெளிவான பாதை, உண்மையை அல்லாஹு தஆலா வழங்கினான். அவர்களுடைய கண்களை திறந்தான், உள்ளங்களை விசாலமடைய செய்தான், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் உருவாக்கினான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். உங்களிலே ஒருவர் என்னை நேசிக்காதவரை ஈமான் கொள்ள முடியாது. லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது. ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி, அவர்களுடைய பெற்றோர்களை விட, வ வலதிஹி, அவர்களுடைய பிள்ளைகளை விட, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் விட என்னை நேசத்திற்குரியவராக எடுத்துக் கொள்ளாத வரை உங்களிலே ஒருவர் என்ன செய்ய முடியாது, உண்மையான மூமினாக முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்படி கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் தங்களுடைய உயிரை விட அதிகமாக நேசிக்கின்ற ஒரு தூதரைத்தான் இன்றைக்கு கேலி சித்திரமாக வரைந்திருப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இவ்வாறு கேலி சித்திரம் வரைவது என்பது இஸ்லாமிய வரலாற்றிலே தூதர்களை பொய்ப்படுத்துவது, அவர்களை கேலி செய்வது, கிண்டல் செய்வது, இதெல்லாம் இஸ்லாமிய வரலாற்றிலே புதிதான ஒரு விஷயமா என்றால் நிச்சயமாக இல்லை. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல 15வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனத்திலே சொல்கின்றான், வமா யஅதீஹிம் மிர் ரசூலின் இல்லா கானூ பிஹி யஸ்தஹ்சிஊன். எந்த ஒரு தூதர் அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனுக்கு யாரையும் எதையும் இணை வைக்க கூடாது என்ற ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்வதற்காக எத்துணை தூதர்கள் இந்த உலகத்திற்கு வருகை தந்தார்களோ எல்லா தூதர்களும் கேலி செய்யப்பட்டிருக்கின்றார்கள், கிண்டல் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் படிக்கும் போது நபிமார்களை, தூதர்களை பைத்தியக்காரன், மஜ்னூன் என்று அழைத்தார்கள், கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள். சூனியக்காரன் என்று கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள். அதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா யஅதீஹிம் மிர் ரசூலின் இல்லா கானூ பிஹி யஸ்தஹ்சிஊன். அவர்களிடத்திலே எந்த ஒரு தூதர் வந்தாலும் அவர்கள் அந்த தூதரை கேலி செய்யாமல் விடுவதில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வகதாலிக, இவ்வாறே ஜஅல்னா லிகுல்லி நபியின் அதுவம் மினல் முஜ்ரிமீன், குற்றம் செய்யக்கூடிய குற்றவாளிகளில் இருந்து ஒவ்வொருவரும், வகதாலிக இவ்வாறே ஜஅல்னா நாம் ஆக்கியிருக்கின்றோம், லிகுல்லி நபியின் ஒவ்வொரு நபிக்கும் அதுவன் எதிரியை நாம் ஆக்கியிருக்கின்றோம், மினல் முஜ்ரிமீன் குற்றவாளிகளில் இருந்து ஒரு எதிரியை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், ஆக்கியிருக்கின்றோம். வகஃபா பிரப்பிக ஹாதியன் வனஸீரா, நபியே உமக்கு நேர்வழி காட்டுவதற்கும் உமக்கு உதவி செய்வதற்கும் அல்லாஹ் போதுமானவன் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல 25வது அத்தியாயத்தினுடைய 31வது வசனத்திலே சொல்கின்றான். இன்னும் அல்லாஹு தஆலா சொல்றான், யாரெல்லாம் எந்த நபிமார்கள் எல்லாம் இந்த உலகத்திலே ஏகத்துவத்தையும் தூதுத்துவத்தையும் எடுத்துச் சொல்வதற்கு வந்தார்களோ அந்த தூதர்களை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ அவர்களும் கேலி செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இன்னல்லதீன அஜ்ரமு மினல்லதீன ஆமனு யضحكூன், முஜ்ரிம்கள், குற்றவாளிகள், பாவிகள், அவர்கள் ஈமான் கொண்டவர்களை பார்த்து ஏளனமாக சிரிக்கின்றார்கள். வைதா மர்ரூ பிஹிம் யதகாமஸூன், மூமின்களை கடந்து செல்லும் போது அவர்கள் கஞ்சாடை செய்கின்றார்கள். இன்னைக்கு கஞ்சாடை செய்கின்றார்களா இல்லையா? இஸ்லாமிய பெண்கள் ஒரு இடத்திலே புர்கா அணிந்து கொண்டு ஒழுக்கமாக செல்லும் போது காஃபிர்கள் என்ன செய்யறாங்க, கஞ்சாடை செய்கின்றார்கள். செய்யறாங்களா இல்லையா? செய்கின்றார்கள்.
அந்த மாதிரி மூமின்களை பரிகாசமாக ஏளனம் செய்தார்கள் அந்த காலகட்டத்துல. வைதா மர்ரூபிஹிம் யத்தகாமஸூன், அவர்களை கடந்து செல்லும் போது கஞ்சாடை செய்தார்கள். வைதன் கலபு இலா அஹ்லிஹிம் கலபு ஃபகிஹீன், அவர்கள் தங்களுடைய குடும்பத்தார்களிடத்திலே திரும்பி சென்ற பிறகு தாங்கள் கஞ்சாடை செய்ததை சொல்லி அவர்கள் பெருமைப்பட்டுக் கொள்கின்றார்கள். வைதா ரஅவுஹும் காலு இன்ன ஹாஉலாஇ லதால்லூன், அவர்களிலே ஒருவர் மூமின்களை பார்க்கும்போது, முஸ்லிம்களை பார்க்கும்போது இவர்கள் எல்லாம் வழிகட்டவர்கள் என்று செஞ்சாங்க, விமர்சனம் செய்தார்கள். இப்படி குர்ஆன் அல்லாஹ் தஆலா 83வது அத்தியாயத்தினுடைய 29, 30, 31, 32 வசனங்களில அல்லாஹுடைய தூதர் கேலி செய்யப்பட்டது, மூமின்கள் கேலி செய்யப்பட்டது, கிண்டல் செய்யப்பட்டது, கஞ்சாடையினால் கேலியாக நடத்தப்பட்டது, எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய கட்டளையினால் ஒரு கப்பலை செய்தார்கள். அப்ப எதிரிகள் காஃபிர்கள் அந்த இடத்தை கடந்து செல்லும் போது வயஸ்னஉல் ஃபுல்க வகுல்லமா மர்ர அலைஹி மலஉம் மின் கௌமிஹி சகிரு மின்ஹு, காஃபிர்கள் அந்த இடத்தை கடந்து செல்லும் போது என்ன செஞ்சாங்க, கிண்டல் செய்தார்கள், கேலி செய்தார்கள் என்று குர்ஆன் 11வது அத்தியாயத்தினுடைய 38வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்ப இவர் கப்பல் செய்யறாரு, இது கடல்ல, இது கரையில் செல்லக்கூடிய கப்பலா, தண்ணீர் இல்லாமல் இந்த கப்பல் எப்படி செல்லும் என்றெல்லாம் கிண்டல் செய்தார்கள். அப்ப நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எத்துணை நபிமார்கள், எத்துணை தூதர்கள் இந்த உலகத்திலே வந்தார்களோ, ஏகத்துவத்தை சொல்வதற்காக வந்தார்களோ, தூதுத்துவத்தை மக்களுக்கு எத்தி வைப்பதற்காக வந்தார்களோ, அனைவரும் கேலி செய்யப்பட்டிருக்கின்றார்கள், கிண்டல் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதனாலதான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல 33வது அத்தியாயத்தினுடைய 48வது வசனத்துல சொல்றான், வலா துத்இல் காஃபிரீன வல் முனாஃபிகீன், முனாஃபிக்குகளுக்கும் காஃபிர்களுக்கும் நபியே நீங்கள் கட்டுப்பட வேண்டாம். வதஇ அதாஹும், அவர்களுடைய நோய்வினைகளை நீங்கள் விட்டுவிடுங்கள். வதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நீங்கள் பொறுப்பு சாட்டுங்கள். வகஃபா பில்லாஹி வக்கீலா, யார் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப குர்ஆன் நெடுகிலும் நீங்கள் பார்க்கும்போது முஷ்ரிக்குகளால், குஃபார்களால் நபிமார்கள் கேலி செய்யப்பட்ட அந்த வரலாறுகளை திருமறை குர்ஆன் திரும்ப திரும்ப பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றது. இப்படி சொல்லி காட்டுவதனுடைய நோக்கம் என்ன? இதன் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹு தஆலா பண்படுத்துகின்றான். நபியே, உமக்கு முன்னால் இந்த தூதுத்துவத்தை சுமந்து ஏகத்துவத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல வந்த எல்லா நபிமார்களும் கேலி செய்யப்பட்டார்கள், கிண்டல் செய்யப்பட்டார்கள். அது போன்று நீங்களும் கேலி செய்யப்படுவீர்கள், கிண்டல் செய்யப்படுவீர்கள். நீங்கள் அது போன்ற சந்தர்ப்பங்களை சந்திக்கும் போது பொறுமையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இது போன்ற கேலிகளும் கிண்டல்களும் நமக்கு எந்த மாதிரியான ஒரு பாடத்தை தர வேண்டும் என்று சொன்னால், மூமின்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பாடத்தை தர வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உண்மையிலேயே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அந்த கட்டுப்படுதலிலே நாம் இஸ்திகாமத்தாக உறுதியாக இருக்கின்றோமா இல்லையா என்று அல்லாஹு தஆலா இதன் மூலமாக சோதிக்கின்றான். எதிரிகள் இஸ்லாத்தை கேலி செய்வதன் மூலமாக, அல்லாஹுடைய தூதரை கேலி செய்வதன் மூலமாக, இஸ்லாமிய சட்டதிட்டங்களை கேலி செய்வதன் மூலமாக, இஸ்லாமிய ஷரீஅத்தை கேலி செய்வதன் மூலமாக, கிண்டல் செய்வதன் மூலமாக நாம் பதட்டம் அடைகின்றோமா? நமது கொள்கையிலே நமக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்றதா? அல்லது அந்த கொள்கையிலே உறுதியாக இருந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நாம் நடக்கின்றோமா? சத்தியத்திலிருந்து பிரிந்து விடாமல் அந்த சத்தியத்திலேயே உறுதியாக இருக்கின்றோமா என்பதை அல்லாஹ் சோதிப்பதற்காகத்தான் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் இந்த உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறான கேலிகள் கிண்டல்கள் செய்யப்படும் போது அது சம்பந்தமாக மார்க்கம், அதாவது ஒரு மூமின் சோதனைக்கு உள்ளாக்கப்படும் போது, உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய சோதனை மூமின்களுக்கு.
இஸ்லாம் கேலி செய்யப்படும் போது, கிண்டல் செய்யப்படும் போது, மார்க்கத்தின் சட்ட திட்டங்கள் ஷரீஅத் எள்ளி நகையாடப்படும் போது மூமின்களுக்கு எவ்வளவு பெரிய வேதனையாக இருக்கும், எவ்வளவு பெரிய சோதனையாக இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, உண்மையிலேயே இந்த இதைவிட மிக கடுமையாக நபிமார்கள் சோதிக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சஹீஹுல் புகாரில 3477வது செய்தியாக, சஹீஹ் முஸ்லிம்ல 1792வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கண் முன்னால் எங்களுக்கு என்ன செஞ்சாங்க, நாங்கள் பார்ப்பதை போன்று எங்களுக்கு சொன்னார்கள். எப்படி? இதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்களில் ஒரு நபி அந்த சமூகத்தின் மூலமாக வேதனை செய்யப்பட்டு, முகத்திலே காயப்படுத்தப்பட்டு, அவருடைய முகத்திலிருந்து ரத்தம் வழிந்தோடும். யம்சஹு தம அன் வஜ்ஹிஹி, அந்த முகத்திலிருந்து அந்த காயத்தை, ரத்தத்தை துடைத்துவிட்டு, ரப்பிக்ஃபிர் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன், இறைவா இந்த சமூகத்தை நீ மன்னிப்பாயாக, இவர்கள் தெரியாமல் செய்கின்றார்கள் என்று அந்த நபி சொன்னார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. இன்னொரு செய்தியை பாருங்க, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அஷத்துன் நாசி பலாஅன், மக்களிலேயே மிக கடுமையாக சோதனைக்குள்ளாக்கப்படுபவர்கள் யார்? அல் அம்பியா, நபிமார்கள். நபிமார்கள் இந்த உலகத்திலே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போதும் எதிரிகளால் சோதிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகும் கூட எதிரிகள் அவர்களை கேலி செய்வதும் கிண்டல் செய்வதும் இந்த உலகத்திலே தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபிமார்கள் மக்களிலேயே மிக அதிகமாக சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு சும்மல் அம்சல் ஃபல் அம்சல், அந்த நபிமார்களை பின்பற்றியவர்கள், அதற்கு பிறகு அவர்களை பின்பற்றியவர்கள் என்று மக்கள் எந்த அளவுக்கு சோதிக்கப்படுவாங்க அப்படின்னா, அவர்களுடைய தீனை, மார்க்கத்தை எந்த அளவுக்கு பின்பற்றுவதில் கடுமையாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவர்கள் சோதிக்கப்படுவார்கள். நாம மார்க்கத்தை நல்ல முறையில, சரியான முறையில பின்பற்றினோம் என்று சொன்னால் சோதனை நமக்கு இருக்கத்தான் செய்யும். நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்க முஸ்லீமாக இருக்கிறோம், எங்களுக்கு சோதனையே வரக்கூடாது. அல்லாஹ் கேட்கிறான், நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்வதன் மூலமாக சோதிக்கப்படாமல் இருக்க வேண்டும், சோதிக்கப்பட மாட்டார்கள் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்ப நாம முஸ்லீமாக இந்த உலகத்திலே வாழ்ந்தால் இது போன்ற விமர்சனங்களை, கேலிகளை, கிண்டல்களை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். எந்த அளவுக்கு நாம மார்க்கத்தில் பிடிப்பாக இருக்கின்றோமோ, உறுதியாக இருக்கின்றோமோ, அந்த அளவுக்கு சோதனைகளும் அதிகமாக வரும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சோதனைகளை சிறந்த முறையிலே நாம் கையாண்டோம் என்று சொன்னால், எதிர்கொண்டோம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஇன்ன ரஜுல லியுஸீபஹுல் பலா ஹத்தா யம்ஷி ஃபின் நாஸி மா அலைஹி ஹதீஅத்துன், ஒரு மனிதன் கடுமையாக சோதிக்கப்பட்டு அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா, விளைவு என்ன தெரியுமா, அவன் இந்த பூமியிலே பாவம் இல்லாதவனாக நடமாடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை இப்னு மாஜால 4024வது செய்தியாக பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி தொடர்ந்து நாம பார்க்கிறோம், ஒரு வருடத்தில் ஒரு முறை, இருமுறை அல்லது பல முறை இவ்வாறு இஸ்லாமிய மார்க்கம் கேலி செய்யப்படுவதும், ஷரீஅத் சட்டம் கேலிக்குள்ளாக்கப்படுவதும், இது போன்று தொடர்ந்து எதிரிகள் என்ன செய்யறாங்க, செய்து வருகின்றார்கள். யூதர்களும், நசாராக்களும், இந்துக்களும், பகுத்தறிவு பேசக்கூடியவர்களும் தொடர்ந்து என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை கேலி செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இப்படி பரிகாசம் செய்வதற்கான அடிப்படையான சில காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதலாவது காரணம் அல் குஃபுர். அவங்க எல்லாம் யாரு? முஸ்லிம் அல்ல. இஸ்லாத்தை ஒருவன் கேலி செய்கின்றான், கிண்டல் செய்கின்றான், இஸ்லாத்தை ஒருவன் கேலி செய்கின்றான், கிண்டல் செய்கின்றான் என்று சொன்னால் அவன் முஸ்லிமா? இல்ல, அவன் காஃபிர். அப்ப காஃபிர்களை பொறுத்தமட்டில் காஃபிர்களில் எல்லோரும் இஸ்லாத்தை பாராட்டுவார்கள், குர்ஆனுடைய சட்ட திட்டங்களை மெச்சுவார்கள்,
ஷரியத்தினுடைய விஷயங்களை எல்லாம் பாராட்டுவாங்க, புகழுவாங்க என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. காஃபிர்கள் எப்போதும் காஃபிர்கள் தான், யூதர்கள் யூதர்கள் தான், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலன் தர்லா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும். யூதர்களும் நசாராக்களும் உங்களை பொருந்திக் கொள்ளவே மாட்டார்கள், நீங்கள் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுகின்ற வரை. அப்ப யூத நசாராக்களை பொறுத்த மட்டில் அவர்கள் ஒருபோதும் இஸ்லாத்தை என்ன செய்ய மாட்டாங்க, அங்கீகரிக்க மாட்டார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இஸ்லாம் பரிகசிக்கப்படுவதற்கான காரணத்துல முதலாவது காரணம் அவர்கள் இறை நிராகரிப்பாளர்கள். இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா? அல் ஹசத், பொறாமை. இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. மேற்கத்திய நாடுகளில் இஸ்லாத்தினுடைய எழுச்சி பிரம்மாண்டமாக இருக்கின்றது. மிகப்பெரிய எழுச்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. அவர்களுடைய கிறிஸ்தவ தேவாலயங்கள் எல்லாம் இழுத்து மூடப்பட்டு சில கிறிஸ்தவ தேவாலயங்கள் எல்லாம் பள்ளிவாசல்களாக மாற்றப்படுகின்றது. இவர்கள் இஸ்லாத்தை எப்படித்தான் விமர்சனம் செய்தாலும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் இஸ்லாம் வளர்ந்து கொண்டே செல்கின்றது. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்த அன்-நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவார்கள். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. செப்டம்பர் 11ஆம் தேதி அன்று சில வருடங்களுக்கு முன்பாக அமெரிக்காவுடைய 110 மாடி கட்டிடம் இடிக்கப்பட்டது. அந்த இடித்த செயலை முஸ்லிம்கள் மீது அந்த பழியை போட்டார்கள். அதாவது கட்டடக்கலை வல்லுநர்கள் சொல்கின்றார்கள், ஒரு மிகப்பெரிய கட்டிடத்தை இடிப்பதாக இருந்தால் அது இப்படித்தான் விழும். எப்படி? சாய்ந்த வண்ணம் தான் என்ன செய்யும்? விழும். ஆனால் இந்த கட்டிடம் இப்படி விழுகின்றது. அது மட்டுமல்லாமல் அன்றைய தினத்திலே எந்த யூதர்களும் அந்த கட்டிடத்திலே வேலை செய்யவில்லை. இப்படி நிறைய காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றது. அப்ப இடித்து கட்டிடம், அந்த 110 மாடி கட்டிடம் இடிக்கப்பட்டு அந்த பழியை முஸ்லிம்கள் மீது போட்டார்கள். குர்ஆன் தான் இப்படி தீவிரவாதத்தை, பயங்கரவாதத்தை போதிக்கின்றது, காஃபிர்களை எல்லாம் கொல்ல சொல்கின்றது என்று இஸ்லாமிய தீவிரவாதம், இஸ்லாமிய பயங்கரவாதம் என்று மிக வேகமாக இந்த பிரச்சாரம் மக்களிடத்தில் சென்றடைந்தது. ஆனால் இதனால இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி நின்று விட்டதா? இஸ்லாத்திற்கு, முஸ்லிம்களுக்கு வேண்டுமானால் சில பாதிப்புகள் அங்கும் இங்கும் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி இதனால் ஏதாவது பாதிப்படைந்ததா என்றால் கடுகளவு கூட இஸ்லாமிய வளர்ச்சியில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. எந்த அளவுக்கு அப்படின்னா, அந்த நிகழ்வுக்கு பிறகுதான் குர்ஆனை அமெரிக்காவிலே அதிகமான மக்கள் வாங்கி படித்தார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தியை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்ப எந்த ஒரு நிகழ்வு நிகழ்ந்தாலும் இஸ்லாம் அதாவது ஒரு பழமொழி சொல்வார்கள், கனி உள்ள மரத்தில் தான் கல்லடிபடும், இல்லையா? அவ இஸ்லாம் எப்போது விமர்சிக்கப்படுகின்றதோ நாம யாரும் என்ன செய்யக்கூடாது? பதட்டம் அடையக்கூடாது, கலங்கக்கூடாது, தளர்ந்து விடக்கூடாது. நமது மார்க்கத்துல உறுதியாக இருக்க வேண்டும். இந்த மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக அல்லாஹு தஆலா இப்படியான ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கின்றான். அந்த காலகட்டத்துல இஸ்லாம் தீவிரவாதத்திற்கு எதிரானது, பயங்கரவாதத்திற்கு எதிரானது, சகிப்புத்தன்மையுடைய மார்க்கம் என்றெல்லாம் அறிஞர்களால் பிரச்சாரம் செய்யப்பட்டு அந்த பிரச்சாரத்தின் கவர்ச்சியினால் எவ்வளவு மக்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. அப்ப இன்றைக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேலி செய்யப்படுகின்றார்கள் என்று சொன்னால் இது நமக்கு ஒரு வாய்ப்பு. யார் இந்த முஹம்மத்? தெரியாதவர்கள் கூட யார் அது முஹம்மத்? ஏன் அவரை பற்றி கேலி சித்திரங்கள் வரையப்படுகின்றது? ஏன் அவரை பற்றி தவறான படங்கள் எடுக்கப்படுகின்றது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படிப்பார்கள். அப்ப இது போன்ற நிகழ்வுகள் இஸ்லாத்திற்கு பிளஸ் தானே தவிர எந்த விதத்திலும் மைனஸாக இல்லை என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி இஸ்லாம் விமர்சிக்கப்படுகின்றது என்றால், அல்லாஹுடைய தூதரவர்கள் விமர்சிக்கப்படுகின்றார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுகின்ற மக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. அப்ப இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு பொறாமையை ஏற்படுத்துகின்றது. தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் என்று பிரச்சாரம் செய்தோம், அடிப்படைவாதிகள், பழமைவாதிகள் என்று பிரச்சாரம் செய்தோம்.
பெண்களை அடிமைப்படுத்தக்கூடியவர்கள் என்று பிரச்சாரம் செய்தோம். எந்த பிரச்சாரமும் மக்களிடத்தில் எடுபடவில்லையே என்று அவர்களுக்கு ஒரு ஹசத், இஸ்லாத்தினுடைய அபாரமான வளர்ச்சியை பார்த்து என்ன செய்யறாங்க, பொறாமைப்படுகின்றார்கள். மேற்கத்திய நாடுகள்ல அவர்களுடைய அந்த தேவாலயங்கள் எல்லாம் பூட்டப்பட்டு பள்ளிவாசல்களாக மாற்றப்படுகின்றது. இதெல்லாம் அவர்களுக்கு பொறாமையை ஏற்படுத்துகின்றது. இது இரண்டாவது அடிப்படை காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னா, இஸ்லாத்தை எதிர்க்கின்றார்கள் என்று சொன்னால் ஜஹாலத், அறியாமை. உண்மையிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி சித்திரம் வரைகின்றார்களே, அல்லது அவர்களை ஒரு காம கொடூரனாக படமெடுக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையை படித்திருப்பார்களா? படித்திருக்கவே மாட்டார்கள். அங்கொன்றும் இங்கொன்றுமாக கேள்விப்படக்கூடிய செய்திகளை வைத்து இது போன்ற செயல்கள்ல என்ன செய்யறாங்க, ஈடுபடுகின்றார்கள். அப்ப இஸ்லாத்தை விமர்சனம் செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அது நமது இந்தியாவிலே உள்ள இந்துத்துவ பாசிஸ்டுகளாக இருந்தாலும் சரி, அல்லது கம்யூனிசவாதிகளாக இருந்தாலும் சரி, யூதர்களாக இருந்தாலும் சரி, நசாராக்களாக இருந்தாலும் சரி, இவர்களில் எவரும் இஸ்லாத்தை பற்றி முழுமையாக படிக்கவே இல்லை. அப்ப இவர்கள் விமர்சனம் செய்வதற்கான காரணம் என்னன்னா ஜஹாலத், அறியாமை, இஸ்லாத்தை பற்றிய அறியாமை. அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் என்ன செய்ய, நம்ம முஸ்லிம் சமூகத்தின் மீது ஒரு பொறுப்பு இருக்கின்றது. இவர்களுக்கு நாம் இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வேண்டும். யாரெல்லாம் இஸ்லாத்தை விமர்சனம் செய்கின்றார்களோ, யாரெல்லாம் கேலி செய்கின்றார்களோ, கிண்டல் செய்கின்றார்களோ, அவர்களை அன்போடு அழைத்து அவர்களுக்கு மார்க்கத்தை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். இவங்க அறியாமையினால் கேலி செய்யும் போது, கிண்டல் செய்யும் போது நம்ம மக்கள் என்ன செய்யறாங்க, கொந்தளிக்கிறாங்க, கடுமையாக கோபப்படுகின்றார்கள். உண்மையிலேயே நாம் இவர்கள் மீது பரிதாபப்பட வேண்டும். ஐயோ பாவம், யாரோ எழுதி வைத்ததை கொடுத்து என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. இடையில இந்த மனு தர்மம் சம்பந்தமாக, மனு தர்மம் பெண்களை அடிமைப்படுத்துகின்றது என்ற அந்த பிரச்சனை தமிழகத்திலே சென்று கொண்டிருக்கும் போது ஒரு இந்து அமைப்பினுடைய முன்னாள் தலைவர், முன்னாள் செயலாளர் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. நீங்க இந்து தர்மத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னால இஸ்லாத்துல 4 கல்யாணம் பண்றாங்க, அதையும் பத்தி பேசுங்க. பெண்களை அடிமைப்படுத்துகின்றார்கள், அதை பற்றியும் பேசுங்கள் என்று என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அப்ப நம்மை இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா உசுப்பேற்றி விடுகின்றார்கள். எதையாவது சொல்லி நம்மை ஆத்திரமூட்டுகின்றார்கள். அப்ப நாம இந்த கட்டத்துல ஆத்திரப்படாமல், நமது உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் அடிமையாகாமல், வேகத்தை காட்டாமல் விவேகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, எதையாவது சொல்லி சமாதானமாக அமைதியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழலை ஒரு கலவரமான சூழலாக மாற்ற வேண்டும். பாருங்க, ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாலும் நீங்க பாருங்க, இந்த படம் எடுக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு காம கொடூரனாக ஒரு படம் எடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு நிகழ்ந்த அந்த தாக்குதல்கள், அந்த ஒவ்வொரு நாட்டினுடைய அந்த அமைச்சகங்கள், அந்த அதாவது எம்பசிகள் தாக்கப்பட்ட போது, சில அப்பாவி மக்கள் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்ட போது அதை கையில் எடுத்துக் கொண்டார்கள். பார்த்தீர்களா, இவர்கள் பயங்கரவாதிகள், இவர்கள் தீவிரவாதிகள், சகிப்புத்தன்மையற்றவர்கள், பாங்க ஒரு கருத்து சுதந்திரத்தை கூட, ஒரு கருத்தை கூட இவர்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியாதவர்கள் என்று அதை பிரம்மாண்டமாக என்ன செஞ்சாங்க, பிரச்சாரம் செய்தார்கள். இப்போதும் அதே வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களை குறித்த அந்த கேலி சித்திரம் வரையப்பட்டவுடன் சில மத்திய கிழக்கு நாடுகள்ல சில இடங்களில் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது. வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டது. அப்பாவி மக்கள் தாக்கப்பட்டார்கள். சில இடங்களிலே நடந்தது. பார்த்தீர்களா, முஸ்லிம்கள் சகிப்புத்தன்மையற்றவர்கள். இதுதான் மிகப்பெரிய கண்கூடாக நாம் பார்க்கிறோம். இதான் மிகப்பெரிய ஆதாரம். இவர்களுடைய மார்க்கம் இதைத்தான் இவர்களுக்கு போதிக்கின்றது என்று என்ன செஞ்சாங்க, உல்டாவாக அப்படியே திருப்பி விட்டார்கள். பிரச்சனையை திசை திருப்பி விட்டார்கள். அப்ப எதிரிகள் இதைத்தான் இலக்காக கொண்டு செயல்படுகின்றார்கள். அவ இஸ்லாமிய இளைஞர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்யக்கூடாது, அவர்கள் உணர்ச்சி வசப்படுவதை போன்று நாமும் உணர்ச்சி வசப்படக்கூடாது என்பதை இந்த தருணத்திலே நான் சொல்லிக் கொள்கின்றேன்.
அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி இஸ்லாம் விமர்சிக்கப்படுவதற்கு, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விமர்சிக்கப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நான்காவது ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ஹுப்புத் துன்யா. இந்த துன்யாவின் மீது அவர்கள் கடுமையாக இந்த துன்யாவை நேசிக்கின்றார்கள். அப்ப இஸ்லாம் ஒரு இடத்திலே வளர்ந்து விட்டது என்றால் இவர்களுடைய உலக ஆசாபாசங்களுக்கெல்லாம் அது தடையாக அமைந்துவிடும். இஸ்லாம் ஒரு இடத்திலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டுவிட்டால், இஸ்லாம் இந்த உலகை ஆண்டு விட்டால், இந்த உலகம் முஸ்லிம்களுடைய கையிலே வந்துவிட்டால், அல்லது முஸ்லிம்கள் எண்ணிக்கை அதிகரித்து விட்டால், இவர்களுடைய உலக மோகங்களுக்கு இவர்களால் அந்த உலகத்தை அனுபவிக்க முடியாது. மதுபானம் குடிக்க முடியாது, பெண்களோடு விபச்சாரம் செய்ய முடியாது, திருட முடியாது, கொள்ளையடிக்க முடியாது, லஞ்சம் வாங்க முடியாது, என்னென்ன அட்டூழியங்களை எல்லாம் அநியாயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த அனைத்து அட்டூழியங்களுக்கும் அநியாயங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுவிடும். அதை பார்த்துதான் என்ன செய்யறாங்க, பயப்படுறாங்க. இஸ்லாம் வளர்ந்து விட்டால், இஸ்லாம் எழுச்சி பெற்று விட்டால் நாம திருட முடியாது, மதுபானம் அருந்த முடியாது, கேளிக்கைகளில் ஈடுபட முடியாது, விபச்சாரம் செய்ய முடியாது, இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க முடியாது. குர்ஆன் சொல்லுகின்றது. 2வது அத்தியாயத்தினுடைய 212வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஸுய்யின லில்லதீன கஃபருல் ஹயாத்துத் துன்யா. இந்த உலக வாழ்க்கை காஃபிர்களுக்கு அலங்காரமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. வயஸ்ஹரூன மினல்லதீன ஆமனு. அவர்கள் ஈமான் கொண்டவர்களை பார்த்து ஏளனம் செய்கின்றார்கள், பரிகாசம் செய்கின்றார்கள். வல்லதீன தகவ் ஃபௌகஹும் யௌமல் கியாமா. ஆனால் ஈமான் கொண்டவர்கள் மறுமை நாளிலே காஃபிர்களுக்கு மேலாக உயர்வாக இருப்பார்கள். வல்லாஹு யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப். அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்களுக்கு அளவில்லாமல் என்ன செய்கின்றான், வாழ்வாதாரத்தை கொடுக்கின்றான் என்று அல்லாஹ் 2வது அத்தியாயத்தினுடைய 212வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், வல்லதீன தகவ் ஃபௌகஹும் யௌமல் கியாமா. மறுமை நாளிலே யாரெல்லாம் அல்லாஹுவை அஞ்சி நடந்தார்களோ அவர்கள் காஃபிர்களுக்கு மேலாக உயர்வாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதுபோன்று அல்லாஹ் இன்னொரு வசனத்துல சொல்றான், 3வது அத்தியாயத்தினுடைய 197வது வசனத்துல, லா யகுர்ரன்னக தகல்லுபுல் லதீன கஃபரு ஃபில் பிலாத் மத்தாஉன் கலீல் ثم மஅவாஹும் ஜஹன்னம் வபிஇஸல் மிஹாத். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நபியே, லா யகுர்ரன்னக தகல்லுபுல் லதீன கஃபரு ஃபில் பிலாத். காஃபிர்கள் இந்த ஊரிலே சுற்றி திரிவதை, அவர்கள் இந்த உலகத்தை நல்லா என்ஜாய் பண்றாங்களே, அனுபவிக்கின்றார்களே, அதை பார்த்து நபியை நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம். மத்தாஉன் கலீல், இது அற்பமானது, இந்த உலகம் அற்பமானது. ثم மஅவாஹும் ஜஹன்னம், அவர்கள் தங்குமிடம் நரகம்தான். வபிஇஸல் மிஹாத், அது தங்குமிடத்திலே மிகவும் கெட்டது என்று அல்லாஹ் தஆலா நபிக்கு சொல்கின்றான். இன்றைக்கு முஸ்லிம்களிடத்துல இந்த ஒரு பண்பு இருப்பதை பார்க்கிறோம், தாழ்வு மனப்பான்மை. ஆட்சி அதிகாரம் அவர்களுடைய கையிலே கிடைத்து விட்டது, அரசு பதவிகளில் எல்லாம் அவர்கள் தான் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள்தான் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருக்கின்றார்கள், அவர்கள்தான் எல்லாவற்றையும் அவர்கள்தான் முடிவு செய்கின்றார்கள். முஸ்லிம்கள் சிறுமைப்படுத்தப்படுகின்றார்கள், முஸ்லிம்களுக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை, முஸ்லிம்கள் இழிவான நிலையில இருக்கின்றார்கள் என்று நம்மை நாமே என்ன செய்யறோம், நம்மை நாமே சிறுமைப்படுத்திக் கொள்கின்றோம். நம்மை நாமே என்ன செய்யறோம், நமக்கு ஒரு தன்னம்பிக்கை இல்லாம எப்ப பார்த்தாலும் இதுதான் எழுதுறது. அரசியலிலே அவர்கள் வென்று விட்டார்கள், அரசியலிலே உயர்ந்த இடத்தை பிடித்து விட்டார்கள், முஸ்லிம்களை பாருங்க ஆட்சி அதிகாரம் இல்ல, முஸ்லிம்களை பாருங்க தெருவுல இறங்கி போராடுறாங்க, ஒன்றுமே இல்லை முஸ்லிம்கள்ட்ட. இப்படி நம்மை நாமே மட்டம் தட்டி கொள்கின்றோம். இது என்ன காரணம் தெரியுமா? நம்மை நாமே மட்டம் தட்டுவதற்கு என்ன காரணம் என்றால், நாம் பெற்றிருக்கின்ற ஈமானை குறித்து நமக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை. இப்ப காஃபிர்கள் ஆட்சியாளர்களாக இருக்கிறாங்க, உலகை ஆளுகின்றார்கள், ஆட்சி அதிகாரம் பணபலம் படைபலம் எல்லாம் அவர்களுக்கு இருக்குது. ஈமான் இருக்குதா? இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் ஒருவனுக்கு வழங்கப்பட்டு ஈமான் அவனுக்கு வழங்கப்படவில்லை என்றால் அதை விட மிகப்பெரிய கை சேதம் என்ன இருக்க முடியும்? அதனால அததானே அல்லாஹ் தஆலா சொல்றான், மத்தாஉன் கலீல், இதெல்லாம் அற்பமானது. ثم مأواهم ஜஹன்னம், அவர்கள் தங்குமிடம் நரகம்தான். வபிஇஸல் மிஹாத், தங்குமிடத்திலே மிகவும் கெட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அதனால
காஃபிர்களை பார்த்து என்ன செய்யறது, ஏங்குறது. அவங்களுக்கு அது கிடைக்குது, இது கிடைக்குது. எப்ப உனக்கு அல்லாஹ் ஈமானை தந்திருக்கின்றானே, ஈமான் தானே மறுமையிலே, அந்த ஈமானின் மூலமாக மட்டும் தானே வெற்றி அடைய முடியும். இதை நினைத்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர, அவங்களுக்கு அது கிடைச்சது, இது கிடைச்சது என்று நாம் நம்மை நாமே சிறுமைப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, 5வது ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆதாரத்தை அவர்களால் எதிர்கொள்ள முடியவில்லை. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், வகால அல்லதீன கஃபரு, காஃபிர்கள் சொல்கின்றார்கள், லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் செவிமடுக்காதீர்கள். அப்படி செவிமடுத்தால் அது உங்களை மிகைத்து விடும் என்று குர்ஆன் அல்லாஹு தஆலா 41வது அத்தியாயத்துடைய 26வது வசனத்துல அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்ப ஹிஜாப், அதனாலதான் என்ன செய்யறாங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை கிளப்பி விடுகின்றார்கள். ஹிஜாபுக்கு எதிராக என்ன செய்யறாங்க, சில காலகட்டங்கள்ல ஹிஜாப் பாருங்க பேய் மாறி என்ன செய்யறாங்க, இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் நடமாடுகின்றார்கள். அவர்களை பார்த்து பிள்ளைகள் பயப்படுகின்றார்கள். நிகாப் அணியக்கூடாது. இலங்கை போன்ற நாடுகள்ல சில காலங்களுக்கு முன்பாக நிகாப் அணியக்கூடாது, முகம் மறைக்க கூடாது என்று மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தினார்கள். இன்னைக்கு பாருங்க சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா, நீ பொம்பளை பெண்களை நீ முகம் மறைப்பதை மட்டும் நீ தடுக்கின்றாயா, எல்லாரும் சேர்ந்து முகத்தை மறைங்க, ஆண்களும் மறையுங்கள், பெண்களும் மறையுங்கள், எல்லோரும் நீங்க என்ன செய்யுங்க, மாஸ்க் அணிந்து முகத்தை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா ஆக்கினானா இல்லையா? அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்ன செய்யறாங்கன்னா, சில்லறை பிரச்சனைகளை, அதாவது இஸ்லாத்தினுடைய அந்த கண்ணியத்தை சீர்குலைக்கும் விதமாக இஸ்லாம் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மகத்தான விஷயங்கள் ஹிஜாப், அதை என்ன செய்யறாங்க, சில காலகட்டங்கள் அதை எடுத்து கேலி செய்கின்றார்கள். அது போன்று சில இடங்கள்ல பள்ளிவாசல்கள் கட்ட முடியாத அளவுக்கு, பாங்கு சொல்ல முடியாத அளவுக்கு முஸ்லிம்களுக்கு நெருக்கடி கொடுக்கின்றார்கள். சில காலகட்டங்கள்ல குர்ஆனை எரிக்கிறாங்க. குர்ஆனை எரித்து என்ன செய்யறாங்க, முஸ்லிம்களுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்துகின்றார்கள், கோபத்தை ஏற்படுத்துகின்றார்கள். குர்ஆனை எரித்தவுடன் குர்ஆன் அழிந்து விடுமா? அல்லாஹு தஆலா லட்சக்கணக்கான மனித உள்ளங்களிலே அதை பாதுகாக்கின்றானே, அதை அழிக்க முடியுமா உங்களால்? உள்ளத்திலே பாதுகாக்கப்பட்ட குர்ஆனை அழிக்க முடியுமா? குர்ஆன் என்பது என்ன, உங்களுடைய பைபிளை போன்றோ அல்லது பகவத்கீதையை போன்றோ மனிதர்களால், மனித கரங்களால் இயற்றப்பட்டதா? அல்லாஹ்வுடைய வார்த்தை கலாமுல்லாஹ், இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், இந்த குர்ஆனை நாமே இறக்கி இருக்கின்றோம், நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் தஆலா உத்தரவாதம் தருகின்றான். அப்ப இது போன்று என்ன செய்யறாங்க, முஸ்லிம்களுடைய உணர்வுகளை, உணர்ச்சிகளை கிளப்பி விட வேண்டும் என்பதற்காக, தூண்ட வேண்டும் என்பதற்காக இது போன்று என்ன செய்யறாங்க. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்போ அவங்க செய்து வரக்கூடிய பிரச்சாரம் நாம் சொன்னதை போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கேலி செய்கின்றார்கள், கிண்டல் செய்கின்றார்கள். இப்படி இந்த கேலியின் மூலமாக, கிண்டலின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணியத்திற்கு ஏதாவது இழுக்கு ஏற்படுமா என்றால் ஒருபோதும் இழுக்கு ஏற்படாது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா சொல்றான், வரஃபஅனா லக ذிக்ரக், நபியே உங்களுடைய புகழை நாம் உயர்த்தி விட்டோம். நாம் உயர்த்தி விட்டோம், கடந்த கால வினை சொல்லை அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். உயர்த்த போகின்றோம் என்று சொல்லல, உயர்த்தி விட்டோம், ஆல்ரெடி உயர்த்தி விட்டாச்சு. அல்லாஹ்வுடைய தூதருடைய புகழ் அது உயர்த்தப்பட்டு விட்டது, யாராலும் தாழ்த்த முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரை கேலி செய்வதன் மூலமாக, கிண்டல் செய்வதன் மூலமாக அவர்களுடைய புகழுக்கு கடுகளவு கூட இவர்களால் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்திவிட முடியாது. அவர்களுடைய கண்ணியத்திற்கு கடுகளவும் பாதிப்பை ஏற்படுத்திவிட முடியாது. எவ்வளவு கிண்டலும் செய்யட்டும், கோடிக்கணக்கான முஸ்லிம்களுடைய இதயத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடம் பிடித்திருக்கின்றார்கள். கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய உயிரை விட மேலாக நேசிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்திலே அல்லாஹ் தஆலா அதை எதிரிகளுக்கு காண்பித்தான். சில எதிரிகள் பார்க்கறாங்க, எந்த ஒரு ஆட்சியாளரை நேசிப்பதை விட முகம்மதுடைய அந்த நண்பர்கள், தோழர்கள் நேசிக்கின்றார்களே, அவர்கள் ஒது செய்த தண்ணீரை அதை பிடிப்பதற்காக, அதை பெறுவதற்காக போட்டி போடுகின்றார்களே. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமிழ்ந்தால் கூட அந்த உமிழ் நீரை பெறுவதற்காக போட்டி போடுகின்றார்களே. இந்த அளவுக்கு ஒரு மனிதரை கண்ணியப்படுத்தியதை நாங்கள் பார்த்ததே கிடையாது என்று எதிரிகள் கூட வியப்படைகின்ற அளவுக்கு அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதருடைய
புகழை கண்ணியத்தை பாதுகாத்திருக்கின்றான் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதருடைய புகழுக்கோ கண்ணியத்திற்கோ இவர்கள் செய்கின்ற எழுதுகின்ற கேலி சித்திரங்களின் மூலமாக எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. நபியே, உமது புகழை நாம் உயர்த்தி விட்டோம். 24 மணி நேரமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் உச்சரிக்கப்படுகின்றதா இல்லையா? எந்த மனிதருடைய பெயராவது இந்த உலகத்திலே அப்படி உச்சரிக்கப்படுமா? அல்லாஹுடைய தூதருடைய பெயர் உச்சரிக்கப்படும். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் பாங்கிலே உச்சரிக்கப்படுகின்றது. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் இகாமத்திலே உச்சரிக்கப்படுகின்றது. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் தொழுகையிலே அத்தஹியாத்திலே உச்சரிக்கப்படுகின்றது. அல்லாஹுடைய தூதருடைய புகழை அல்லாஹ் உயர்த்தி விட்டான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னா கஃபைனாக்கல் முஸ்தஹ்சியின், கேலி செய்கின்றார்களே, கிண்டல் செய்கின்றார்களே, அவர்களை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், முஸ்லிம் சமுதாயம் அவர்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி தருகின்றான். இன்னா கஃபைனாக்கல் முஸ்தஹ்சியின், நபியே உம்மை கேலி செய்கின்றார்களே அவர்களுக்கு நாம் போதுமானவன். அல்லதீன யஜஅலூன மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அவர்கள் அல்லாஹ்வோடு வேறு தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள், வேறு தெய்வங்களை ஏற்படுத்தியவர்கள். ஃபஸௌஃப யஅலமூன், இதற்குரிய பிரதிபலனை அவர்கள் மறுமையிலே கண்டுகொள்வார்கள், அறிவார்கள். வலகத் நஅலமு அன்னக யதீகு ஸதுருக பிமா யகூலூன், அவர்கள் சொல்லுகின்ற சொற்களின் மூலமாக உங்களுடைய உள்ளங்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்குவதை நாம் அறிவோம். அல்லாஹ் நபி உயிரோடு இருக்கும் போது சொன்னாங்களா இல்ல, ஆண் சந்ததியற்றவர். அல்லாஹு தஆலா அப்படியே அவர்களுக்கு பதிலளித்தான், ஹுவல் அபுத்தர், அவன்தான் ஆண் சந்ததியற்றவன். நபியே உம்மை யார் ஆண் சந்ததியற்றவன் என்று சொல்கின்றானோ அவன்தான் ஆண் சந்ததியற்றவன். அல்லாஹ் சொல்றான், வலக்கது நஅலமு அன்னக யலீகு ஸதுருக பிமா யகூலூன், அவர்கள் சொல்லுகின்ற சொல்லின் மூலமாக உங்களுடைய உள்ளம் எந்த அளவுக்கு நெருக்கடிக்குள்ளாகின்றது என்பதை நாம் அறிவோம். நீங்க என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கேலி செய்யப்படும் போது அவர்கள் உயிரோடு வாழ்ந்த காலகட்டத்திலே அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகின்றான்? அதுதான் நாம் மூமின்களாகிய நாமும் செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்றான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உமது இறைவனுடைய புகழை கொண்டு நீங்கள் தஸ்பீஹ் துதி செய்வீராக, துதிப்பீராக. ஃபஸப்பிஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கேலி சித்திரம் வரையப்படுகின்றதா? இஸ்லாம் கேலி செய்யப்படுகின்றதா? கிண்டல் செய்யப்படுகின்றதா? இஸ்லாமிய ஷரீஅத் சட்டங்கள் கிண்டல் செய்யப்படுகின்றதா? ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உமது இறைவனை துதித்து அவனுடைய துதிப்பீராக. கேலி செய்யப்படுவது அறிவு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன். வகும் மினஸ் சாஜிதீன், சுஜூது செய்தவர்களில் ஒருவராக நீங்கள் ஆகிவிடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய படங்கள் கேலி சித்திரமாக வரையப்படுகின்றதா? வணக்க வழிபாடுகளிலே அதிகமாக முஸ்லிம் சமுதாயம் ஈடுபட வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். நபி உயிரோடு இருக்கும் போது கேலி செய்யப்படும் போதே அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் துதியுங்கள், சுஜூதிலே ஈடுபடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வகும் மினஸ் சாஜிதீன் வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், மரணம் வருகின்ற வரை உமது இறைவனை வணங்கி வழிபடுவீராக. இவர்கள் செய்கின்ற அந்த கேலிகள், கிண்டல்கள், இதையெல்லாம் நீங்கள் கண்டுகொள்ளாதீர்கள். வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், மரணம் வருகின்ற வரை நீங்கள் உறுதியாக இறைவனை வணங்குங்கள் என்று அல்லாஹ் தஆலா 15வது அத்தியாயத்தினுடைய 99வது வசனத்திலே சொல்கின்றார். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் கேலி செய்யப்படும் போது, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேலி செய்யப்படும் போது முஸ்லிம் சமூகத்தின் மீது உள்ள கடமை என்ன அப்படின்னா, அல்லாஹுவை புகழ வேண்டும், அதிகமாக இபாதத்திலே ஈடுபட வேண்டும். அல்லாஹ் சொல்வதை போன்று மரணம் வருகின்ற வரை இபாதத்திலே அதிகமாக நாம் ஈடுபட வேண்டும். ஆனா பாருங்க, ரோட்டிலே இறங்கி, தெருக்களிலே இறங்கி போராடக்கூடிய இளைஞர்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரிலும் மேலாக நாங்கள் நேசிக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய இளைஞர்கள் முகத்திலே தாடி இருக்கின்றதா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், ஹய்யால் ஸலாஹ், ஹய்யால் ஃபலாஹ், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன், வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள், தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கப்படும் போது அந்த அழைப்புக்கு பதில் சொல்லுகின்றோமா?
எத்தனை இளைஞர்கள் அழைப்புக்கு பதில் சொல்லுகின்றார்கள். அல்லாஹுடைய தூதரை நேசிக்கக்கூடிய நீங்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே மரண படுக்கையிலே இருக்கும் போது கூட தொழுகையை விடவில்லையே. ஆனால் நீங்கள் அல்லாஹுடைய தூதரை நேசிப்பதாக சொல்கின்றீர்கள். ஆனால் தொழுகையில் அலட்சியமாக இருக்கின்றீர்களே. அல்லாஹுடைய தூதரை நேசிப்பதாக சொல்கின்றீர்கள். உங்களுடைய முகத்திலே அதற்குரிய அடையாளங்கள் இல்லையே. அல்லாஹுடைய தூதரை நேசிப்பதாக சொல்கின்றீர்கள். அவர்களுக்கு எதிராக யாராவது கேலி சித்திரங்கள் வரைந்து விட்டால் அதற்காக கடுமையாக கொந்தளிக்கின்றீர்கள். ஆனால் அல்லாஹுடைய தூதருடைய சுன்னாக்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறையிலே இல்லையே. அப்ப இந்த நேசம் உண்மையானதா என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அலா தஅஜபூன் கைஃப யஸ்ரிஃபு அல்லாஹு அன்னி ஷத்ம குரைஷின் வலஅனஹும் யஸ்திமூன முதம்மம் வயல்அனூன முதம்மமன் வஅன முஹம்மதுன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குறைஷி காஃபிர்கள், மறுப்பாளர்கள் திட்டுதலையும் அவர்களின் சபித்தலையும் விட்டு அல்லாஹு தஆலா என்னை எப்படி திருப்பி விடுகின்றான் என்பதை கண்டு நீங்கள் வியப்படைய வேண்டாமா? ஆச்சரியப்படவில்லையா கேட்கிறாங்க. முதம்மம், இகழப்படக்கூடியவர் என்று ஏசுகின்றார்கள், பேசுகின்றார்கள், சபிக்கின்றார்கள். ஆனால் நானோ முஹம்மத், புகழப்படக்கூடியவன், புகழப்படுபவன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன முஹம்மத், நான் புகழப்படுபவன். இந்த உலகத்திலே மறுமை நாள் வரை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழப்பட்டு கொண்டே இருப்பார்கள். முஹம்மத் பெயரிலே அல்லாஹு தஆலா புகழை வைத்திருக்கின்றான். அவர்களுடைய புகழுக்கு ஒரு காலமும் எந்த விதமான இழுக்கும் இழிவும் ஏற்படாது. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா முஸ்லிம்களும் அப்படித்தான் சொல்லுவார்கள், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா உயிரோடு இருக்கும்போது காஃபிர்கள் முதம்மம் என்று அழைத்தார்கள். அல்லாஹ் முஹம்மது என்று இந்த மறுமை நாள் வரை இந்த உலகத்திலே கடைசியாக ஒரு முஸ்லிம் வாழ்ந்தாலும் அல்லாஹுடைய தூதரை முஹம்மத் என்று புகழத்தான் செய்வான். கண்ணியத்திற்குரியவர்களே, இதை நாம் என்ன செய்யணும்? கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த உலகமே ஒன்று திரண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இகழ்ந்தாலும் கேலி சித்திரங்கள் வரைந்தாலும் அல்லாஹுடைய தூதரின் கண்ணியத்திற்கும் புகழுக்கும் இம்மி அளவு கூட எந்த விதமான குறையும் ஏற்படாது. சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிலஹுல்லாஹ் அவர்களிடத்திலே கேட்கப்படுகின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பிரான்ஸ் நாட்டினுடைய தலைவர் கூறியதை குறித்து முஸ்லிம்களுக்கு நீங்கள் என்ன வழிகாட்டுகின்றீர்கள் அப்படின்னு கேட்ட உடனேயே அவங்க சொல்றாங்க, இந்த விஷயத்துல நமது வழிகாட்டுதல் அமைதியை கடைபிடியுங்கள். ஏன்னா எதிரிகளுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இஸ்லாத்தை பற்றி எதையாவது சொல்லி எடுத்து முஸ்லிம்களுக்கு மத்தியில கொந்தளிப்பை ஏற்படுத்த வேண்டும், முஸ்லிம்களை கலவரக்காரர்களாக உருவாக்க வேண்டும். அதுதான் அவங்களுடைய திட்டம், அவங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்திற்கு, அந்த திட்டத்திற்கு சில இஸ்லாமிய இளைஞர்கள் அறியாமல் பலிகடா ஆகிவிடுகின்றார்கள். சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிலஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இவ்விஷயத்தில் நமது வழிகாட்டுதல் அமைதியை கடைபிடியுங்கள். அல்லாஹ் அவர்களுடைய புகழை உயர்த்தி விட்டான், அமைதியை கடைபிடியுங்கள். ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், அப்பாவி மக்களின் மீது தாக்குதல் நிகழ்த்துவது, இது போன்ற வழிகளில் நமது எதிர்ப்புகளை தெரிவிக்க கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களை, இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள்ல சாலையிலே நின்று போராடுகின்றார்கள் மக்கள். அப்ப அந்த வழியாக எத்தனை வாகனங்கள் வரும்? அன்றாடம் வேலை செய்யக்கூடியவர்கள், அந்த வழியாக செல்லக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பா இல்லையா? இஸ்லாம் இதை நமக்கு சொல்லுகின்றதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மனிதர்களுக்கு இடையூறு தருவதை பாதையில் இருந்து அகற்றுவது ஈமானுடைய கடைசி இமாதத்துல் அதானி தரீக், ஈமானுடைய கடைசி படித்தரமாக இஸ்லாம் நமக்கு போதிக்கின்றது. அப்படிப்பட்ட உன்னதமான போதனைகளை உள்வாங்கிய நாம் எப்படி அடுத்தவர்களுக்கு இது போன்ற தொல்லைகளை நாம் கொடுக்க முடியும்? அதனால சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிலஹுல்லாஹ் சொல்றாங்க, அவர்கள் நமக்கு மத்தியில குழப்பங்களையும் கிளர்ச்சியையும் ஏற்படுத்த விரும்புகிறார்கள். அவர்கள் நமக்கு மத்தியிலே சண்டையை ஏற்படுத்த விரும்புகிறார்கள். அதான் எதிரிகளுடைய இலக்கு, நோக்கம். அதனால அமைதியை கடைபிடியுங்கள் என்று என்ன செய்யறாங்க? சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிலஹுல்லாஹ் அவங்க என்ன செய்யறாங்க? சொல்றாங்க, முஸ்லிம் சமூகத்தின் மீது உள்ள கடமை என்னன்னா,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையாக கட்டுப்படுவது. அதான் நம்ம மேல கடமை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் வமா ஆத்தாக்கும் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, இந்த தூதர் உங்களுக்கு எதையெல்லாம் கொண்டு வந்தார்களோ அதையெல்லாம் ஏற்று செயல்படுத்துங்கள், எதையெல்லாம் விட்டு உங்களை தடுத்தார்களோ அதை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அவர்கள் எதையெல்லாம் நமக்கு கட்டளையிட்டார்களோ அந்த கட்டளைகளை நமது வாழ்க்கையிலே செயல்படுத்துவது, அதுதான் அல்லாஹுடைய தூதரின் மீது உண்மையாக நாம் பற்று வைத்திருக்கின்றோம், பாசம் வைத்திருக்கின்றோம் என்றால் அல்லாஹுடைய தூதருக்கு முழுமையாக கட்டுப்படுவது. இரண்டாவது என்ன, இந்த சமூகத்தின் மீது உள்ள இரண்டாவது கடமை என்ன, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தவற்றை உண்மைப்படுத்துவது. இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்துல இன்னைக்கு பாருங்க, அல்லாஹுடைய தூதரின் வாயிலாக அறிவிக்கப்பட்ட எத்துணை ஹதீஸுகளை நிராகரிக்கின்றார்கள். இன்றைக்கு இதெல்லாம் ஹதீஸ் இல்ல, இது புத்திக்கு பொருந்தாது, இது குர்ஆனுக்கு முரண்படுகின்றது, இது நிதர்சனமான வாழ்வுக்கு முரண்படுகின்றது என்றெல்லாம் கூறி தங்களுடைய மனோ இச்சையை புகுத்த முடியாது என்பதற்காக மார்க்கத்தின் பெயரால் ஹதீஸுகளை நிராகரிக்கின்றார்கள். உண்மைப்படுத்துவதற்கு என்ன செய்யறாங்க, உண்மைப்படுத்தாமல் என்ன செய்யறாங்க, பொய்ப்பிக்கின்றார்கள், ஹதீஸுகளை பொய்ப்பிக்கின்றார்கள். அப்ப அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எதையெல்லாம் அறிவித்தார்களோ அவற்றையெல்லாம் நாம் உண்மைப்படுத்த வேண்டும். மூன்றாவது என்ன, அவர்கள் எதையெல்லாம் விட்டு இந்த சமூகத்தை தடுத்தார்களோ அதில் இருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய நேசம் உண்மையான நேசம் என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் அவன் வியாபாரம் செய்யும் போது மோசடி செய்ய மாட்டான். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மோசடியை தடுத்திருக்கின்றார்கள். ஒரு முஸ்லிம் மதுபானம் குடிக்க மாட்டான், மதுபானம் விற்க மாட்டான். காரணம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுத்திருக்கின்றார்கள். ஒரு முஸ்லிம் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் அழைத்து பிரார்த்தனை செய்ய மாட்டான். காரணம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நமக்கு போதனை செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ் அல்லாதவர்களிடம் பிரார்த்தனை செய்வதை தடுத்திருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் தடுத்த செயல்களில் இருந்து நாம் விலகி இருப்பது. வட்டி வாங்குவது, வட்டி வாங்க மாட்டேன், அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள், எனது மார்க்கம் எனக்கு தடை செய்திருக்கின்றது. இப்படி நமது செயல்பாட்டிலே அல்லாஹுடைய தூதரை பின்பற்றி அதன் மூலமாக முஸ்லிம் இஸ்லாம் அல்லாதவர்களை கவருவதற்கு நாம் என்ன செய்யணும், முற்பட வேண்டும். அடுத்ததாக, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியில்தான் அல்லாஹுவை நான் வணங்குவேன். அதை ஒரு உறுதிமொழியாக இந்த முஸ்லிம் சமுதாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உண்மையிலேயே நீங்கள் அல்லாஹுடைய தூதரை நேசிப்பதாக இருந்தால், அந்த நேசம் உண்மையானது என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அல்லாஹுவை வணங்கினார்களோ அப்படி நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள் விழா கொண்டாடவில்லை, நீங்கள் ஏன் கொண்டாடுகின்றீர்கள்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌலூது பாடல்களை பாடவில்லை, நீங்கள் ஏன் பாடுகின்றீர்கள்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் மரணித்து விட்ட அம்பியாக்களை, அவுலியாக்களை அழைத்து பிரார்த்தனை செய்யவில்லை, நீங்கள் ஏன் பிரார்த்தனை செய்கின்றீர்கள்? அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எப்படி காட்டி தந்தார்களோ அது போன்று அல்லாஹுவை நான் வணங்குவேன். இதுதான் முஸ்லிம் சமூகத்தின் மீது உள்ள கடமை என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக, இஸ்லாத்தை விமர்சிக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த மார்க்கத்தை நான் கொண்டு போய் சேர்ப்பேன். அந்த ஒரு உறுதிமொழியை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். உண்மையிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் வைக்கக்கூடிய நேசம் உண்மையானது என்றால், அந்த பாசம் உண்மையானது என்றால், இந்த ரிசாலத்தை, தூதுத்துவத்தை சுமந்த காரணத்தினால் எவ்வளவு தியாகங்களை அவங்களுடைய வாழ்க்கையில மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த தூதுத்துவத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக எத்துணை தியாகங்களை செய்திருக்கின்றார்கள் தங்களுடைய வாழ்க்கையில. இந்த தூதுத்துவத்தை, இந்த இஸ்லாத்தை ஏற்றிருக்கக்கூடிய நாம், முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம், இந்த இஸ்லாத்தை, நான் அறிந்த இஸ்லாத்தை, நான் அறிந்த மார்க்கத்தை முதல்ல நாம் படிச்சிருக்கிறேனா? ஒவ்வொரு முஸ்லிமும் எண்ணி பார்க்க வேண்டும். நாம் படிச்சிருக்கிறானா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரோ கேலி செய்து விட்டார்கள் என்பதற்காக கொந்தளிக்கின்றேனே, கொப்பளிக்கின்றேனே, ஆர்ப்பாட்டம் போராட்டங்களிலே கலந்து கொள்கின்றேன், என் அளவில் எனது வாழ்க்கையில நான் எப்படி இருக்கின்றேன்? மார்க்கத்தை பற்றிய அறிவு இருக்கின்றதா எனக்கு? மார்க்கத்தை நான் படித்திருக்கின்றேனா? சூரத்துல் ஃபாத்திஹா ஓத தெரியுமா? தொழுவதற்கு தெரியுமா? படித்திருக்கின்றேனா?
ஏதாவது முயற்சி செய்திருக்கின்றேனா? எதுவுமே இல்லை. அப்ப இதெல்லாம் சும்மா வேஷம், போலித்தனமாக நாம் நடிக்கின்றோம் இந்த உலகத்துல. உண்மையிலேயே அல்லாஹுடைய தூதரின் மீது நேசம் உண்டு என்று சொன்னால் அவர்கள் இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்வதிலே எந்த அளவுக்கு தியாகங்களை மேற்கொண்டார்களோ அந்த தியாகங்களை மேற்கொண்டு இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு, இஸ்லாத்தை விமர்சனம் செய்யக்கூடிய மக்களுக்கும் நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் இந்த முஸ்லிம் சமூகத்தின் மீது உள்ள கடமையாக இருக்கின்றது. அதனால இது போன்ற கேலிகள், கிண்டல்கள் இனியும் வரக்கூடிய காலங்களிலும் நடைபெறும். அதனால இதை கொண்டு ஒரு முஸ்லிம் பதற்றம் அடைவதோ அல்லது கொந்தளிப்பதோ இல்லாமல், மார்க்கம் நமக்கு எப்படியான வழிகாட்டுதல்களை சொல்கின்றதோ அந்த அடிப்படையில நாம் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமது வாழ்க்கையில் முழுமையாக பின்பற்றி அவர்கள் எதையெல்லாம் நமக்கு வழிகாட்டினார்களோ அதை ஏற்று நடந்து, எதை விட்டும் நம்மை தடுத்தார்களோ அதிலிருந்து நாம் தவிர்ந்திருந்து, அதுபோன்று அவர்கள் எப்படி அல்லாஹுவை வணங்குமாறு நமக்கு கட்டளையிட்டார்களோ அப்படி நாம் வணங்கி, அவர்கள் எந்தெந்த செய்திகளை எல்லாம் கொண்டு வந்தார்களோ அந்த செய்திகளை எல்லாம் பொய்ப்படுத்தாமல் உண்மைப்படுத்தி அவர்கள் காட்டிய வழியிலே அல்லாஹுவை வணங்கி இஸ்லாத்தை விமர்சிக்கக்கூடிய மக்களுக்கும் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த பணியை மேற்கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கிடுவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.